12 பொருட்களின் வாங்கிய விலை 10 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் இந்த வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் சதவீதம். ஸோ லாபம் சதவீதம் கண்டுபிடிக்கணும். 12 பொருட்களின் வாங்கிய விலையை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். 10 பொருட்களின் விற்ற விலையை பின்னு எடுத்துக்கிறோம். சமம் எனில் இந்த வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் சதவீதம். 12 பொருட்களோட வாங்கிய விலை 10 பொருட்களோட விற்ற விலைக்கு சமம். அப்போ 12A = 10B. பிக்கும் ஏக்கான ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே இருக்க 10 கீழே வந்துடும். இங்கே இந்த சைடு பெருக்கல் இருக்குது, அடுத்த சைடு போகிறப்போ வகுத்தலில் வந்துடும். வகுத்தலுங்கிறப்போ கீழே மேலே இருக்குது கீழே வந்துடும். ஸோ 12/10A. B = 12/10A. இப்போது 10ல் ஒரு 0 இருக்கிறதுனால இங்கேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். B = 1.2A. இதுதான் நமக்கு கிடைச்ச தொடர்பு. லாபம் சதவீதம் கண்டுபிடிக்கணும். பெர்சன்டேஜ் ப்ராஃபிட். அதுக்கான ஃபார்முலா B-A/A. பியோட ரிலேஷன் B = 1.2A. அப்போ = 1.2 - A - A / A. 1.2லேருந்து 1 கழிச்சோம்னா இங்கே 1 தான் இருக்குது மறைமுகமாக. 0.2A / A. அப்போ ஏயும் கேன்சல். 0.2 20%.